அந்த கோல்டன் ஜூப்ளி அபார்ட்மெண்ட்ஸ். இதை எழுதாம இருந்தா என்ன? எதுக்கு எழுதணும்? அப்ப என் அன்னை தமிழை நீ எவ்வளவு அவமதிக்கிறேன்? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழில் ஆணை வச்ச முழக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். எங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். அப்படி வந்தது. இன்னைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் நிலைமைக்கு மாற்றி என் தாய் நிலத்திலே என் தாய் மொழி சிதை தடிக்கப்பட்டுச்சு. இது திருப்பூர் காட்டன், நீ வேற லைஃப், பைக் பார்க்கிங் செல்லும் வழி பார்த்துக்குங்க. சுமார் பஸ் தான், சிற்றுந்தெல்லாம் கிடையாது. அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த பேருந்துல சிற்றுந்துன்னு சின்னதாக போட்டிருப்பான். போனா போது தமிழுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்மள என்னை மாதிரி ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அரசு எழுதிருக்கு பாருங்க, மதுரை ஐ போட்டுருச்சு. அப்புறம் ஒரு காவல் பிரிவு போட்டுருச்சு. அப்புறம் மதுரை அரசு எழுதிருக்குது. முதல்வரே சொல்றாரு ரெயின்போனே எழுதுங்க. தமிழ்ல வானவில்னு எழுத சொல்ல, தமிழ் வளர்க்குறாங்க பாருங்க. இப்ப இது இது உங்களுக்கு போதும். பேச்சு எப்படி பேசுறோம் பாருங்க, எப்படி பேசுறோம் பாருங்க. வம்படி ஆங்கில சொற்களை கலந்து உங்களுக்கு தெரியாது. 20 விழுக்காட்டு சொற்களை தமிழ் இங்கிலீஷ் பிச்சை போட்டு, ஆங்கிலத்துக்கு பிச்சை போட்டு. எப்படின்னா நம்ம மொழியில இருந்து 500க்கு மேற்பட்ட சொற்களை எடுத்து பயன்படுத்துறான். நம்முடைய கொல் அவனுடைய கீழ், நம்மளுடைய காசு அவனுடைய கேசு, நம்முடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரம், நம்முடைய நாவாய் அவனுடைய நேவி, நம்முடைய பேச்சு அவனுடைய எக்ஸ்போர்ட் ஸ்பீச், அவனுடைய நம்ம உடல் அவன் எக்ஸ்போர்ட் சடன், நம்மளுடைய பஞ்சு அவன் எக்ஸ்போர்ட் ஸ்பாஞ்சு. அவ்வளவுதான். அவன் நம்மகிட்ட இருந்து பல சொற்களை எடுத்து அவன் வச்சிருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. நீங்க இதுல பாருங்க, இங்க பாருங்க நம்ம எப்படி பேசுறாங்க பாருங்க. சும்மா சில இது உங்களுக்கு மாதிரிக்காக காட்டுறேன் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா ஒரு குட் கவர்னன்ஸ் பார்க்கும்போது இதுல பாருங்க, எல்லாருமே இந்த பட்டானா பேசுறாங்க. ஒன்னா ஆனா பேசணும், ஆனால் அப்படி சொல்லணும், இல்லைன்னா பட்டு சொல்லணும். பட்டு 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 பட்டுன்னு போட்டு என் மொழி பட்டே போச்சு. நீங்க பாருங்க, ஆக்சுவலி ஸோ இது இல்லாம இந்த பாருங்க, நான் சொல்லல ஆக்சுவலி இல்லைன்னா அடுத்த வார்த்தை வராது. சோறு சொல்லினா சோறு இறங்காது. இது ஒரு மொழி பாருங்க, நல்லா கவனிங்க. எப்படி பாருங்க, என் காலேஜ்ல நான் கிளப்போட பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாம என்சிசி சீனியர். ஸோ எங்களுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் கிடைக்குதே தவிர மென்ஸ்க்கு அதிகமாகவோ விமென்ஸ்க்கு கம்மியாகவோ, அப்படி இல்லைன்னா உமன்ஸ்க்கு அதிகமாகவோ எங்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கும். சொற்கள் இல்லாம இல்ல, ரொம்படியா பேசுறது. அதுல ஒரு அறிவு, ஒரு அடிப்படை தானே என் உடன்பிறந்தார்களே. அடுத்த மொழி எனக்கு எப்படி அறிவாகும்? ஒரே கேள்வி தான். அவன் மொழி அப்புறம் எனக்கு அறிவாகும். அப்ப என் மொழி அறிவு இல்லையா? அது அறிவு இல்லையா? என்ன எப்படி இருக்கு பாருங்க. நாட்டின் பிரதமரே சொல்றாரு, வெளிநாடுகளில் போய் சொல்றாரு, உலக மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ் என் நாட்டில் இருப்பது பெருமை. உலக நாடுகள் இருக்கிறவெல்லாம் தமிழை படிக்க ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறாருங்கிறார். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறார். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். சிறப்பா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, இவ்வளவுதான். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. அது சொல்லணும். ஃபைட்ஸ், சாங்ஸ், டான்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா வந்துருக்கு. அதாவது அந்த இசைஸ்ல ஏதோ தமிழ் மொழி மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு இணைப்பு சொல்லு போல, அந்த கன்ஜெக்ஷன் வேணும் பாருங்க, அப்படி இணைப்பு சொல்லு போல அப்படி பேசுறது. இந்த மொழி புது மொழி. ஏன் சொல்றேன்னா, வழி, இதை முழுக்க வழி என்னன்னா, என் இனம் செத்துருச்சு. இது ஒரு தமிழ்நில இனமா மாறிடுச்சு. அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள், நாங்கள் தமிழ்கிழர்கள். இது ஒரு இனம். பேருக்கு தமிழ்நாடுன்னு இருக்கு, தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுக. இந்த பாருங்க, லெமன் சாதம் ரெடி. இப்ப நம்ம வந்தா இருக்கு உனக்கு அடி அப்படின்னு சொல்ல வேண்டியது. லெமன் ஆங்கிலம், சாதம் சமஸ்கிருதம், ரெடி ஆங்கிலம். அது எதுக்கு தமிழ்ல எழுதுற? எதுக்கு எழுதுறான்னு சொல்லு. எதுக்கு எழுதுற? எவ்வளவு மலாபமா இருக்காங்க. அப்ப இதுல என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சின்னு நம்முடைய தாத்தா தேவனை பாவாணர் சொல்றாரு. நமக்கு உயிர் என்பதை புரிஞ்சுக்கணும். அது வந்து இப்ப இப்ப அது ஒரு அற்பத்தனமான ஒரு கேள்வியை தொடர்ச்சியான மக்கள் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்சி வரும்போது தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைங்கிற சட்டம் வந்துடும். நீங்க தப்பிக்கவே முடியாது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. ஆங்கிலம் எதுக்கு படிக்கிற?
வெளிநாட்டில் அங்கே போய் பார்த்துக்க. இந்தி எதுக்கு படித்த? வட மாநிலத்தில் அங்கே போய் பார்த்துக்க. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. எல்லா மொழிகளையும் தேவைப்பட்டால் விரும்பினால் கற்றுக்கொள்வோம், எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். இதுதான் நம்ம கொள்கை நிலைப்பாடு. உலகத்தின் எம்மொழியும் கற்போம். அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தான் வேலையில் முன்னுரிமைன்னு வரும். அரசு பள்ளி கல்லூரியில் பயிற்று மொழி தமிழாக இருக்கும், கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கும். என் நாட்டு அறிவியலை, என் நாட்டு வரலாறு, என் நாட்டு புவியியலை நான் எதுக்கு ஆங்கிலத்தில் படிக்கணும்? என் நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு படிக்கணும்? எதுக்கு மொழியில் படிக்கணும்? நான் ஆஸ்திரேலியாவில் பிரிட்டனில் போய் வேளாண்மை செய்ய போகிறேன்னா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் விளைய வைக்கிறத நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? நம்ம தமிழ் என்று பேசுவது எந்த மொழியும் நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் இன வெறியாகாது. அது இன உரிமை, இன உணர்வு. ஒவ்வொரு தேசிய நகரமும் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஆங்கிலத்தோடு தமிழ் கலந்து பேசுவானா? நமக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மொழி வழி தேசியனத்திற்கும் முழு மொழியும் இல்லை. தமிழுக்கு மட்டும்தான், தமிழ் மட்டும்தான் முழுமையான மொழி. இப்போ கேரளா போனீங்கன்னா பாதிக்கு மேலே 40க்கு மேற்பட்டவர்கள் சொருக்காது. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான். எல்லா மாநிலத்திலையும் சினிமா தான், பிக்சர் தான். நமக்கு அப்படி இல்லை, திரைப்படம்னு இருக்கு. அவங்க எல்லாருக்குமே இது மைக்கு தான், நமக்கு தான் அது ஒளி வாங்கின்னு இருக்கு. அப்போ அவங்களும் நம்ம மாதிரி தான் ஆங்கிலம் கலந்து பேசுறாங்க. ஆனால் அவங்க வருத்தப்படலை, கவலைப்படலை. ஏன்னா நம்ம மொழி அழிந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம அதை மீட்கணும், காக்கணும்னு போராடுறோம். நாம என்ன சொல்றோம்னா, கொள்கை, நம்முடைய மொழி கொள்கை என்னவா வகுக்கிறோம்னா, மும்மொழி கொள்கையை மோசடி கொள்கையை பார்க்குறோம், இருமொழி கொள்கையை ஏமாற்று கொள்கையை பார்க்குறோம். கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழி வழி தேசியங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மொழியாக தான் இருக்கணும். அவன் தாய்மொழி தான் இருக்கணும். விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம். ஆனால் தாய்மொழியில் நல்ல புலமை பெற்றவன் எல்லா மொழிகளையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். 6 மாசத்துல ஆங்கிலம் கற்றுத்தரப்படும், சரளமாக பேசணும். இந்த தெருவங்கும் விளம்பரம் இருக்கும்போது 6 மாசத்துல கற்றுக்கொள்ள முடியும். வாழ்நாள் முழுக்க அது படிச்சு கிடக்கணும். அடுத்த மொழியில பேசுறது எப்படி? இங்கிலீஷ் நாலேஜ் எவன் சொல்லி கொடுத்தது? அதுவும் லாங்குவேஜ் அவ்வளவுதான். திரும்ப சொல்றேன், ஆங்கிலம் அறிவல்ல, மொழி. வெள்ளை அழகல்ல, ஒரு நிறம். இது ஒரு கவர்ச்சி. அந்த அடிப்படையை தகர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்க பிள்ளைகள். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். ஹிந்தி தேவையா படிச்சுக்கிறோம். இப்போ எங்கள் ஊரில் இப்போ என் தம்பி இருக்கான், பூமி இருக்கான், என்னோட பாதுகாப்பு இருக்கான். இராணுவத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வந்தான். என் தம்பி எல்லாம் வந்தாங்க. நல்லா அழகாக ஹிந்தி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. எப்படி பேசுறாரு? ஹிந்தி படிச்சுட்டு விளைச்சிருந்தாரா? தேவைப்படுது, அங்கே போய் கற்றுக்கிட்டாரு. நாங்கள் எல்லாம் நாடை இழந்து பல்வேறு நாடுகளில் ஏதிலிகளாக போனோம். இப்போ பிரான்ஸ்கே போயிருக்கோம்னு வச்சுக்கிறேன். எங்கள் மக்கள் ஈழத்திலிருந்து போயிருக்கோம். எங்கள் உறவுகள் அழகாக ஃப்ரெஞ்சு பேசுவாங்க. எப்படி பேசுகிறாங்க? நாங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு அகதியாக போனோம், ஏதிலிகளாக போனோம். தேவைப்படுது, மொழி கற்றுக்கிறோம், அவ்வளோதானே. தன் தாய்மொழியை கற்காது நீ எந்த மொழியை கற்று நீ என்ன? நீ தாயை மறந்துட்டு பெற்ற தாயை அடையாளம் தெரியல, நீ யாரு? நீ நினைவிழந்தவன் ஆயிட மாட்டியா? நோயாளி ஆயிட மாட்டியா? அதனால இப்போ தாய்மொழி மீட்சி உங்களுக்கு தெரியும். தமிழை இது கொஞ்சம் காட்டுறேன். இதுக்கு பின்னாடி நான் நிறைய போட்டு காட்டுறேன். என் மொழியின் தொன்மம் என்ன, இது என்ன, அது பெருமைன்னா நான் சிதைந்து அடியை விட முடியாது. என் தாயை மரணப்படுக்கையில் விட்டுட்டு போக முடியாது. நான் மீட்டு மறுகட்டமைப்பை உருவாக்குவேன். இப்போ நம்மளுடைய ஆட்சியில் அந்த முறை உங்களுக்கு தெரியாது. எல்லா துறைகளையும் நம்ம செழுமைப்படுத்துகிறோம், சிறப்பான மாறுதலை கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஆட்சி நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் அடிப்படை கட்டமைப்பு. அப்போ
முதல்ல நீரை பார்ப்போம். நீரின்றி அமையாத உலகம் உங்களுக்கு தெரியும். இப்போ நீர் வளம் பெருக்கம், அதில் முதல்ல செழுமை அடையும். நீர் நீரின்றி அமையாத உலகிலும் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. நம்முடைய மறையும் வள்ளுவ பெருமகனார் சொல்றார். இப்போ மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் என்றால் வளம் இல்லை, வளம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இல்லை நான் இல்லை ஒன்றும் இல்லை. அதை சொல்லுது. இப்போ முதல்ல நீர் வளர்ப்பு இருக்கும். இப்போ நீரை தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை அடைய வேண்டியது இருக்குது. அதை நம்ம அறிவு மூதாட்டி அவை வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்றான். அப்போ வரப்பு உயரவாருக்கு நீர் உயரல, அதான் பிரச்சனை. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு மோசிக்கிறனார் பாடுறாரு. அது என்ன சொல்றாருன்னா, நெல் உயிர் தான், நெல்லும் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனா மன்னன் உயிர்த்தே ஒரு நல்ல ஆட்சியாளன், நல்ல அரசன் இல்லை, நல்ல அமைச்சன் இல்லைன்னா இது ரெண்டும் இருந்து பயன் இல்லைங்கிறது. இப்ப நமக்கு எப்படி பயன் இல்லாம இருக்கு? நெல்லும் தரமா இல்லை, நஞ்சா இருக்கு, உணவும் நீரும் நஞ்சா இருக்கு. வற்றாத பாருங்க 36 ஆறுகள் நமக்கு இருந்திருக்குது. 154 ஆறுகள் நீர் தமிழ் நிலத்துல பண்டை தமிழகத்துல வடமொழிக்கு செஞ்சிருக்கு. 156 கிளை நதிகள், 34 பெரும் நதிகள், பெரும் ஆறுகள். அதுல நம்ம பாட்டை என்ன பாடுறோம்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதுருவை பொருணை நிதி என மேவிய பல ஆறு கூட திருமேனி செழித்த தமிழ்நாடுங்கிறான். பா இருக்குது, ஆனா ஆறு தான் இல்லை, நீர் தான் இல்லைன்னா. வைகையும் இல்லை, காவிரியும் இல்லை, பாலாறும் இல்லை, பொருணை அதான் அந்த தாமிரபரணியை தான் பொருணைங்கிறார். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இப்படி பல பருவமழைகள் நமக்கு அமிதமாக இந்த பூமியில் பொழிந்து செழிக்க வச்சுச்சு. இன்னைக்கு பருவமழைங்கிறதே ஒன்று கிடையாது, உங்களுக்கு தெரியும். பருவமழைகளே கிடையாது, பெருமழை அல்லது புயல் மழை இதான். ஏன்னா நம்ம காலநிலை பருவநிலையை மாற்றிட்டதுனால நீங்க ஏற்றுங்க, எனக்கு தேவைன்னா நிறுத்திப்பேன். உலகத்துல முதலாக ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே உலகத்திற்கு நிரூபித்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான். எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் பெருவளத்தான் என்ற பேரு அவனுக்கு தான் வந்தது. ஏன்னா அந்த நீரை தேக்கி வளத்தை பெருக்கி நாங்கள் இருக்கோம். அப்போ நம்ம 150 லட்சம் குறுக்கம் ஏக்கருக்கு குறுக்கம் விவசாயம் பண்ணோம், வேளாண்மை. இன்னைக்கு 120 ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. இப்போ 4300 டிஎம்சி பயன்படுத்துறது 2000 தான் பயன்படுத்துகிறோம், மீதி 2300 கடலில் விட்டுரும். உடனே இப்போ சென்னையிலே நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு ஆண்டு எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ நீர் தேங்குதுன்னு. அடுத்த நொடி அதை அப்படியே போடணும், இல்லை சாலையில் தேங்கி கிடக்குது, இல்லைன்னா அப்படியே கடலில் போய் விட்டுரும். அதை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் நம்மகிட்ட இல்லை. வீட்டுக்கு விட மழை நீரை சேமிப்போம்னு சொன்னாங்க. நான் வீட்டில் சேமித்தேன், நாட்டில் எங்கே சேமித்தாங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இன்னைக்கு ஏரி குளமெல்லாம் குடியிருப்புகளாக மாற்றினதான் இவருடைய சாதனை. அப்போ தென் மாநிலங்களில் அதிக மழை பொழிவு பெறுகிற மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு. நமக்கு போதுமான அளவுக்கு நீர் இருக்குது. அது 2300 டிஎம்சியில் 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையெழுந்துறோம். ஒரு 500 டிஎம்சியை நம்ம சேமிச்சுட்டாலே நம்ம பிற மாநிலத்தை சார்ந்த நீர் தேவைக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு பாருங்க, இது நொய்யலாறு. காவிரியிலே தண்ணி திறந்து விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் விரிவாக காட்டும்போது தெளிவாக விளக்கி பேசுவேன், பெருசாக காட்டினதை. இது நீர் தான், அது நுரை. அமைச்சர்கிட்ட கேட்டால் மக்கள் போட்டு குளித்த சோப்பு அப்படின்றாரு. சாய கழிவு, ஆலை கழிவுகள் அப்படி விடுறதுனால இந்த நீர் இதில் கலக்குது. இந்த நீர் நஞ்சு. இது நிலத்தில் படியும் போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. இதை ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்கள் குடிக்கணும், அது விஷத்தை குடிக்குது. இதை பாய்ச்சி விளைய வைக்கிற பொருள், விளைபொருளும் எல்லாம் கத்தரிக்காயோ நெல்லோ அரிசியோ பருப்போ நஞ்சாக தான் விளையும். அது தனியாக பேசணும். பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயோட பிறக்குதுங்கிறது தனி, அது தனியாக பேசணும். நம்ம எப்படி இது கூவம் ஆறு இப்படி இருந்த ஆறு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நாம அந்த தண்ணியை கலக்க விடலை.
உள்ள கலக்க விடலை. வெளியில் இங்கேருந்து கழிவு நீர்லாம் எடுத்து குழாய் மூலமாக நான் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறோம். மறுபடியும் தூய நீர் ஓடுற மாதிரி வந்து அதை